கடந்த 5 வருஷத்துல மட்டும் நகைக்கடன்ங்கிறது 300% அதிகமாயிடுச்சாம். வருஷம் 22% பெண்களாவது நகைய அடகு வச்சு கடன் வாங்கிட்டு இருக்காங்களாம். ஸோ இப்படி வில்லேஜ் சைடு வந்து வருமானம் குறைஞ்சதுனால நகைய அடகு வச்சு அந்த நகைக்கடன் வாங்குறதுங்கிறது வில்லேஜ் சைடு வந்து அதிகமாயிடுச்சாம். இப்படி நகைய அடகு வைக்கிறதெல்லாம் ஆர்பிஐ வந்து ஒரு பெரிய இடி தூக்கி போட்டாங்க. அப்படி என்ன ரூல்ஸ் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத பத்தி இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ அதனால அந்த ரூல் பத்தி சுருக்கமா சொல்லிட்டு மேற்கொண்டு அது சார்ந்து என்னென்ன ரூல்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. என்னதான் ஆர்பிஐ அந்த புது ரூல்ஸ் கொண்டு வந்தாலுமே அதையும் மீறி மக்கள் வந்து சேஃபா நகைய அடகு வச்சு மீட்கிறதுக்கு ஒரு சின்ன வழி இருந்துச்சு. இப்போ அந்த வழியிலேயும் ஒரு பெரிய குண்ட தூக்கி போட்டாங்க. அப்படி என்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க, நம்ம எப்படி நகையை சேஃபா அடகு வச்சு சேஃபா மீட்கிறது, இப்படி ஒவ்வொரு விஷயத்தையுமே டீட்டெயிலாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நகையை அடகு வச்சு எவ்வளோ லோன் வாங்கியிருக்கீங்க, எவ்வளோ பெர்சன்டேஜ் வட்டி கட்டிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் நகையை மீட்கிறதுல இன்னும் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் சந்திச்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆர்பிஐ ரூல்ஸ் படி ஒரு நகையை எப்போ ஏல விட முடியும் அப்படின்னா, கஸ்டமர் வந்து தொடர்ந்து வட்டி கட்டாமல் இருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து அந்த கஸ்டமருக்கு ஃபோன் போட்டு ஏன் வட்டி கட்டல, எப்போ கட்டுவீங்க, உங்களால் எவ்வளோ கட்ட முடியும் அப்படிங்கிறத கேட்டு அதுக்கப்புறம் ஒரு டைம் கொடுப்பாங்க. அந்த டைமுக்குள்ளே அவங்க வந்து அந்த பெனால்ட்டியோடு சேர்த்து வட்டி கட்டலை, அதே மாதிரி இவங்க ஃபோன் போடுறதுக்கு சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணலை அப்படின்னா மட்டும்தான் அதுக்கப்புறம் அவங்க ஏல விடுவாங்க. அப்படி ஏல விடுறதுக்கு முன்னாடி எந்த தேதியில் ஏல விட போகிறோம் அப்படிங்கிறத கஸ்டமருக்கு மெசேஜ் மூலமோ மெயில் மூலமோ இல்லை நோட்டீஸ் மூலமாவது அவங்களுக்கு இன்டிமேட் பண்ணணும், தெரியப்படுத்தணும். அதே மாதிரி தமிழ் பேப்பர் இங்கிலீஷ் பேப்பர்லையும் அவங்களுக்கு வந்து ஒரு அறிவிப்பு கொடுக்கணும். இப்படி ஒரு நகையை ஏல விடுறதுக்கு முன்னாடி இவ்வளோ ப்ரொசீஜர் இருக்குது, சாதாரணமாக விட முடியாது. ஆனால் ஒரு கனரா பேங்க்ல என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஒரு கஸ்டமர் வந்து 56 கிராம் நகையை அடகு வச்சு ஒரு வருஷத்துக்கு 94,000 ரூபாய் கடன் வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் அவர் அந்த நகையை மீட்க போயிருந்திருக்காரு. ஆனால் அவருக்கு தெரியாமே, அந்த கஸ்டமருக்கு தெரியாமையே, தெரியப்படுத்தாமையே அந்த பேங்க் வந்து நகையை ஏலம் விட்டாங்க. ஆனால் இன்னும் நகையை மீட்கிறதுக்கு 6 மாதம் டைம் இருக்குது. அப்படி இருந்துமே அவருக்கு தெரியாமல் ஏலம் விட்டாங்க. இதனால் பேங்க்கில் எந்த ரெஸ்பான்ஸும் கிடைக்காதனால அவர் வந்து திருநெல்வேலி கன்சூமர் கோர்ட்டில் போய் கேஸ் போட அந்த பேங்க் வந்து கஸ்டமருக்கு 5 லட்ச ரூபாய் இழப்பீடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கோர்ட் உத்தரவு போட்டாங்க. இதே மாதிரி தான் மதுரையில் ஐஏஎஃப்எல் அப்படிங்கிற பிரைவேட் ஃபினான்ஸ் கம்பெனியில் ஒருத்தர் வந்து 50 லோன் வாங்கியிருக்காரு. இப்போ அந்த நகையை மீட்கலான்னு போனப்போ அவருக்கு தெரியாமல் அந்த நகையை ஏலம் விட்டாங்க. இதனால் விரக்தியாகி அவர் கன்சூமர் கோர்ட்டில் கேஸ் போட, மதுரை கன்சூமர் கோர்ட்டில் கேஸ் போட கோர்ட் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அந்த அவர் அடகு வச்ச 50 பவுன் நகையோடு சேர்த்து எக்ஸ்ட்ரா 50 பவுன் மொத்தம் 100 பவுன் நகையை திருப்பி கொடுக்கணும். அதுபோக 50,000 ரூபா நஷ்ட ஈடாக கொடுக்கணும். அதுபோக லோன் அமௌண்ட்டில் 9% மட்டும் கழிச்சிட்டு மிச்ச அமௌண்ட்டை கஸ்டமருக்கே திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கோர்ட் உத்தரவு போட்டாங்க. ஸோ ஒரு நகையை நீங்கள் வட்டி கட்டினாலும் சரி, இல்லை வட்டி கட்டாமல் விட்டாலும் சரி, ஒரு நகையை ஏலம் விடணும் அப்படின்னா உங்களுக்கு தெரியாமல் ஏலம் விடவே முடியாது. உங்களுக்கு தெரியப்படுத்திட்டு தான் ஏலம் விடணும். அப்படி தெரியாமல் ஏலம் விட்டுறாங்க அப்படின்னா உங்களோட உரிமை என்ன, அது சார்ந்து நடந்த கேஸ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்கிறது தான் இந்த 2 கேஸ் பற்றி நாங்கள் சொல்லியிருக்கோம். பொதுவாக நீங்கள் ஒரு நகைக்கு எப்படி வட்டி கட்டுவீங்க? 4 மெத்தடில் ஏதாவது ஒரு மெத்தடில் வட்டி கட்டுவீங்க. அந்த 4 மெத்தட் என்னன்னா, வந்து ரெகுலர் இஎம்ஐ, அதாவது மாதம் வட்டியும் கட்டுவோம், அசலும் சேர்ந்து கொஞ்சம் கட்டுவோம். அதுக்கப்புறம் புல்லட் ரீபேமெண்ட், அதாவது அந்த டென்யூர் பீரியட் வரைக்கும் எதுவுமே கட்ட மாட்டோம். அந்த டென்யூர் பீரியட் முடியும் போது மட்டும் மொத்த வட்டியையும் மொத்த அசலையும் சேர்த்து மொத்தமாக கட்டி நகையை மீட்டுவோம். அடுத்து ஓவர் டிராஃப்ட், அதாவது உங்களுக்கு லோன் அமௌண்ட் இவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா அதில் கொஞ்சம் மட்டும் வாங்கிட்டு அந்த கொஞ்சம் அமௌண்ட்டுக்கு மட்டும் வட்டியும் முதலும் சேர்த்து கட்டுறது. அப்புறம் ஃபைனலாக வந்து இன்ட்ரெஸ்ட் ஒன்லி, அதாவது வருஷம் வட்டியை மட்டும் கட்டிட்டு எப்போ மீட்கிறோமோ அப்போ அசலையும் மொத்த அமௌண்ட்டையும் சேர்த்து கட்டி நகையை மீட்கிறது. இந்த 4வது மெத்தட் படி தான் நம்ம எல்லாருமே நகையை அடகு வச்சு மீட்டுக்கிட்டு இருந்தோம். இப்போ இந்த 4வது மெத்தடில் தான் ஆர்பிஐ வந்து ஒரு பெரிய மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது என்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னா, 11 மாதம் தான் ஒரு பேங்க்ல வந்து நகையை அடகு வைக்க முடியும். அதுக்கப்புறம் அந்த வட்டி அமௌண்ட்டோட சேர்த்து மொத்த அசல் அமௌண்ட்டையும் கட்டிட்டு தான் நகையை வந்து மீட்க முடியும். அப்படி மீட்டதுக்கு அப்புறம் 24 மணி நேரம் கழிச்சு தான் மறு அடகை வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி லைஃப் டைமில் 5 தடவை மட்டும் தான் நகையை அடகு வச்சு மீட்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுபோக ஏற்கனவே சொன்னேன்ல புல்லட் ரீபேமெண்ட் மெத்தட், அதுலேயும் ஒரு சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த புல்லட் ரீபேமெண்ட் மெத்தட் படி லோன் வாங்குறோம் அப்படின்னா அதோட டென்யூர் பீரியட் அப்படிங்கிறது 12 மாதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த கோஆபரேட்டிவ் பேங்க், கூட்டுறவு பேங்க், அப்புறம் ரீஜனல் ரூரல் பேங்க், இங்கெல்லாம் வந்து புல்லட் ரீபேமெண்ட் மெத்தடில் லோன் வாங்குறோம் அப்படின்னா அதிகபட்சம் 5 லட்ச ரூபா வரைக்கும் தான் கிடைக்கும். அதுக்கப்புறம் 1 கிலோ வெயிட் வரைக்கும் தான் நம்ம தங்கத்தை அடகு வைக்க முடியும். அதே மாதிரி 50 கிராம் வெயிட் உள்ள கோல்டு காயின், சில்வர் காயின் மட்டும் தான் நம்ம அடகு வைக்க முடியும். அதுக்கு மேலே அடகு வைக்க முடியாது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி சில சேஞ்சஸும் சேர்த்து கொண்டு வந்திருக்காங்க. சரி, எல்லாமே நல்லா தானே போய்கிட்டு இருக்கு. எதுக்கு ஆர்பிஐ தெரியும் இந்த ரூல்ஸ்லாம் கொண்டு வரணும் அப்படின்னா, பொதுவாக பேங்க் வந்து இந்த கோல்டு லோனுக்கு குறைஞ்சது 10,000 ரூபாலேருந்து கொடுப்பாங்க. அதுவே என்பிஎஃப்சி இருக்காங்களா, வங்கி சாரா நிறுவனங்கள், இந்த பஜாஜ் ஃபினான்ஸ், முத்தூட் ஃபினான்ஸ், மணப்புரம், இவங்கெல்லாம் இந்த என்பிஎஃப்சிலாம் கோல்டு லோனுக்கு வந்து குறைஞ்சது 1000 ரூபாலேருந்து கொடுப்பாங்க. அதுவே நகையோட மதிப்பில் 75% தான் லோன் அமௌண்ட்டாக கொடுக்கணும். அதாவது லோன் டு வேல்யூன்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ நகையோட மதிப்பு வந்து உதாரணத்துக்கு இன்றைக்கி ஒரு பவுன் வந்து 65,000 வச்சுப்போம். அந்த 65,000த்தில் 75% எவ்வளவு? 48,250. அந்த 48,250 ரூபா தான் லோன் அமௌண்ட்டாக கொடுக்கணும் அப்படின்னு வந்து ஆர்பிஐ ரூல் இருக்குது. அதே வட்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பேங்க் வந்து அதிகபட்சம் 7லேருந்து 11% வட்டி போடுவாங்க. இப்படின்னு பார்த்தா மாதம் வந்து கிட்டத்தட்ட 1% தான் இருக்கும். அதுவே என்பிஎஃப்சி இருக்காங்களா, அவங்க வந்து அதிகபட்சம் 29% வரைக்கும் கூட வட்டி கொடுக்குறாங்க. ஒரு சில என்பிஎஃப்சியில் அந்த 75% அமௌண்ட்டையும் தாண்டி அதிகபட்சமாக லோன் கொடுக்குறாங்களா. அதாவது கஸ்டமர் வந்து அந்த லோனை திருப்பி கட்ட முடியுமா முடியாதா அப்படிங்கிற கெப்பாசிட்டியெல்லாம் செக் பண்ணாமல் அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டு 75%க்கும் தாண்டி லோன் அமௌண்ட்லாம் கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஒரு சில என்பிஎஃப்சியில் கஸ்டமருக்கு தெரியாமல் நகையை வந்து ஏல விட்டுறாங்க. ஸோ இந்த மாதிரி முறைகேட்டெல்லாம் தடுக்கிறதுக்காகவும் பேங்க்கோட நலனுக்காகவும் தான் ஆர்பிஐ வந்து புதுசாக அந்த ரூல்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னதான் ரூல் கொண்டு வந்தாலும் இந்த ரூல்ஸை எதிர்த்து கோர்ட்டில் வந்து கேஸ் போட்டிருக்காங்க. கோர்ட் என்ன சொல்ல போகுது அப்படிங்கிறத
அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போ ஆர்பிஐயோட இந்த புது ரூல்ஸால் மக்கள் என்ன பண்ணுவாங்க, மொத்த அமௌண்ட்டையும் அசல் அமௌண்ட்டையும் ரெடி பண்ண முடியாமல் அதை நகையை மீட்கிறதுக்கு வந்து கந்து வட்டி கடன் வாங்குவாங்க. இல்லை காசு ரெடி பண்ண முடியல அப்படின்னா நகை மூழ்கி போயிடும். இல்லை அப்படின்னா பக்கத்தில் இருக்க ஏதாவது ஒரு நகை அடகு கடையில் போய் அடகு வைப்பாங்க. அது நம்பிக்கையான கடையாக இருந்தால் மட்டும்தான் நல்லதாக போச்சு, இல்லைனா அவ்வளோதான். ஸோ இந்த பிரச்சனைலாம் இருந்தாலுமே மக்கள் வந்து இன்னொரு வழியை கண்டுபிடிச்சாங்க. என்னென்னா கூட்டுறவு பேங்க்கில் போய் நகை அடகு வைக்கிறது. அப்படி கூட்டுறவு பேங்க்கில் போய் நகை அடகு வைக்கிறதுக்கும் ஒரு பெரிய ஆப் வச்சுட்டாங்க. என்னென்னா கூட்டுறவு பேங்க்கில் நகை அடகு வைக்கிறது கோல்டு லோனுக்கு பார்த்தீங்கன்னா அதே வச்சு ஒரு 30 லட்ச ரூபா வரைக்கும் கொடுப்பாங்களாம். இப்போ அது இல்லை விஷயம். இப்போ பேங்க்கில் நம்ம நகை அடகு வச்சோம்னா வருஷம் வட்டி கட்டுறோம். அதே மாதிரி தான் இங்கே கூட்டுறவு பேங்க்லேயே நகை அடகு வச்சோம்னா வருஷம் வட்டி கட்டணும். ஆனால் அந்த கோல்டு லோன் அமௌண்ட் வந்து மொத்த அமௌண்ட் வந்து 2 லட்ச ரூபாய்க்குள்ளே இருந்தால் மட்டும்தான் நம்ம வருஷம் வட்டி கட்டுற மாதிரி இருக்கும். அதுவே 2 லட்ச ரூபாய்க்கு மேலே போயிடுச்சுன்னா நம்ம மாதம் வட்டி கட்டுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி கூட்டுறவு பேங்க்கில் சொல்கிறதா மக்கள் சொல்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு கதவையாக அடைக்கும் போது மக்கள் அவசரத்துக்கு நகை அடகு வச்சு எப்படி பணம் வாங்குவாங்க, எப்படி லோன் வாங்குவாங்க, அடகு வச்ச நகையை எப்படி மீட்பாங்க. என்னதான் ஆர்பிஐ ரூல் கொண்டு வந்தாலுமே நகையை சேஃபாக அடகு வச்சு சேஃபாக மீட்கிறதுக்கு இந்த மாதிரி சில வழிகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஏதாவது வழிகள் இருந்துச்சுன்னா அதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா அடுத்த வீடியோவில் ஒரு நகை நிபுணரை வச்சு சேஃபாக எப்படி நகை அடகு வைக்கிறது, நமக்கு லாபம் இருக்கிற மாதிரி நம்மளை பாதிக்காத மாதிரி எப்படி நகையை வந்து மீட்கிறது அப்படிங்கிறத பற்றி ஒரு நகை நிபுணரை வச்சு டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து விளக்குறோம். நன்றி. இப்போ நம்ம நகையை கொண்டு போய் வைக்கும்போது நம்ம ஏமாறுற மொதல் விஷயம் நகையோட தரம் தான். அங்கே என்ன ஏமாற்றுவாங்கன்னா, இப்போ நகை வந்து நம்ம ஒரு 22 கேரட்டில் போய் கொண்டு போய் வைக்கிறோம் அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, இது ஒரு 18 கேரட் தான் இருக்குது, 20 கேரட் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நகையோட தரத்தை கம்மியாக சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி லோன் அமௌண்ட்டையும் கம்மியாக கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி லோன் அமௌண்ட்டை கம்மியாக கொடுத்தாலும் வட்டிலையும் அது டிஃப்ரெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் அடகு வைக்கிற நகை வந்து புது நகையாக இருந்தாலும் சரி, பழைய நகையாக இருந்தாலும் சரி, முன்னக்கூட்டியே நம்ம எத்தனை கேரட் இருக்குது இந்த மாதிரி குவாலிட்டியெல்லாம் செக் பண்ணிக்கிறணும். இப்போ அந்த குவாலிட்டியை செக் பண்ணுறதும் நிறைய நகை கடையில் ஃப்ரீயாகவே பண்ணித்தராங்க. அதனால் போய் அந்த மாதிரி செக் பண்ணிக்கிட்டோம்னா அவங்க ஒருவேளை கம்மியாக சொல்லி அமௌண்ட்டை கம்மியாக கொடுத்தாலும் நம்ம அந்த இடத்துல பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ வர புது நகைகள் எல்லாமே அதுலேயே வந்து ஹால்மார்க்கு அந்த முத்திரையெல்லாம் இருக்குது, அதுலேயே வந்து கேரட் எவ்வளோ அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணிக்கிட்டோம்னா நம்மளை அந்த மாதிரி குவாலிட்டியை சொல்லி ஏமாத்துறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்படித்தான் குவாலிட்டி வச்சு ஏமாத்துறாங்களா? அது மட்டும் இல்லை, இப்போ நீங்கள் ஒரு 4 நகையை ஒட்டுக்க கொண்டு போய் வைக்கிறீங்க அப்படின்னா திரும்பி வாங்கும்போது ஒரு நகை நீங்கள் கொடுக்கல அப்படின்னு சொல்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அது எப்படிப்பா நகையே இல்லைன்னு சொல்லி ஏமாற்ற முடியும்? ஆமாம், நான் சொல்கிறதெல்லாம் உண்மை தான். நிறைய இடத்துல இந்த மாதிரி நடந்திருக்கு. அதனால் நீங்கள் அடகு வைக்க போகிறதுக்கு முன்னாடியே எத்தனை நகை இருக்குது அதெல்லாம் கரெக்டாக ஃபோட்டோ பிடிச்சிக்கிட்டு ஒரு நோட்டு போட்டு என்னென்ன நகை வைக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் எழுதி வச்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒரு ரசீது கொடுப்பாங்கல்ல, அந்த ரசீதுலையும் கொடுக்குற நகையெல்லாம் கரெக்டாக எழுதியிருக்கா அப்படிங்கிறது செக் பண்ணி பார்த்துக்கணும். நீங்கள் கட்டி முடிச்சிருவீங்கல்ல, அப்போ நகையை திருப்பி வீட்டுக்கு கொண்டு வரையிலையும் அந்த நகை எல்லாமே, அதாவது ரெசிப்டில் இருக்க நகை எல்லாமே கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு தான் கொண்டு வரணும். வீட்டுக்கு வந்துட்டு செக் பண்ணிட்டு அப்புறம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கேட்டோம்னா அவங்க நிறைய காரணம் சொல்லி மழுப்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ அண்ணன் உள்ள போனவனா என்ன வேணாலும் நடக்கலாம். பேங்க் எப்படி அல்லாட போகுதுன்னு வேடிக்கையை மட்டும் பாருங்க. Follow me.